இக்கிகாய் அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் வே ஆஃப் லிவிங். அதோட மீனிங் என்னன்னா, எதுக்காக நம்ம வாழறோம், நம்ம வாழ்றதுக்கான அர்த்தம் என்ன, அதுதான் இக்கிகாய். ஜப்பான்ல ஒகினாவான்ற வில்லேஜில் பல பேர் 100 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்களாம். அவங்களும் வயசானதுனால தளர்ந்து போகாமல் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இன்னும் அவங்க ஃப்யூச்சரை நோக்கி ஓடிட்டு தான் இருக்காங்களாம். அவங்களோட ஈட்டிங் ப்ராக்டிஸ், லைஃப் ஸ்டைல், சின்ன சின்ன விஷயங்களையும் எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்களை இன்டர்வியூ பண்ணது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. பல வருஷம் சந்தோஷமாக வாழ்றது எப்படி முடியும், அதுதான் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இக்கிகாய்ன்ற கான்செப்டை ஒரு டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் 4 பேசிக் ரூல்ஸை ரெஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் எதை விரும்புறீங்க, நீங்கள் எதில் சிறந்தவர், இந்த உலகம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குது, எதுக்காக சம்பாதிக்கிறோம், இந்த 4 முக்கிய கேள்விகளை வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டறிகிற ஒரு ஜப்பானிய கருத்து தான் இக்கிகாய். இந்த 4 விஷயங்களை வச்சு உங்கள் இக்கிகாயை நீங்களும் கண்டுபிடிக்கலாம். ஒன்ஸ் இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம கூட பல வருஷம் சந்தோஷமாக வாழ்றதுங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த புக்கில் மொத்தம் 9 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த புக்கை எழுதினவங்க ஹெக்டார் கார்சியா அண்ட் பிரான்சிஸ் மிராலஸ். இந்த புக்கை முழுசா படிக்கிறது மூலமா வாழ்க்கையை சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை கத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் உற்சாகமா எழுந்திருக்க ஒரு காரணத்தை கொடுக்குது. நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய சிறந்த கருவின்னு கூட சொல்லலாம்.